இப்போ எல்லாம் நம்மளுடைய எல்லாருடைய வீட்லயும் ஆளுக்கு ஒரு பைக் இருக்கு, ஆளுக்கு ஒரு கார் இருக்கு. ஸோ அந்த காலத்துல எல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சைக்கிள் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் எல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு சைக்கிள் உண்டு. ஸோ எனக்கெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கி அந்த நம்ம ஊரில் குறிப்பிட்ட ஊரில் அந்த வாடகைக்கு சைக்கிள் கொடுப்பாங்க. குட்டி 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 சைக்கிள் இருந்து பெரிய சைக்கிள் இருந்து, அதாவது அதை எப்படி சொல்ல, கால் வண்டி அரை வண்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த கால் வண்டினா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டி பழகிற வந்து கால் வண்டி சைக்கிள் அப்படிம்பாங்க, சின்னதாக இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஓட்டி பழகிட்டு கொஞ்சம் கால் இட்டுட்டு அப்படின்னு இடத்துல அரை வண்டி இடத்துல எடுத்து ஓட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன இதை ஓட்டி பழகிட்டு என்ன அப்படின்னா அப்புறம் நம்ம வீட்டில் அப்பா கிட்ட இல்லை அண்ணன் கிட்ட சைக்கிள் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஆக்சுவலாக நம்ம ஜென்ஸுக்குள்ள சைக்கிள், பெரிய ஆள் ஓட்டுற சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசு வந்து கம்பியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ கம்பிக்கு மேலோடி நம்ம கால் போட்டு ஓட்டுறது வந்து ஒரு கடினமான இது, ஏன்னா நம்ம சின்ன பையனாக இருப்போம். ஸோ அப்போ என்ன கம்புக்கு அந்த கம்பிக்கு இடையில வந்து குறுக்காவோடு கால் போட்டு அப்புறம் நம்ம கால் இட்டுருவோம். அந்த பெட்டில் ஓட்டி ஓட்டிட்டு அப்படியே ஹேண்ட் பேரை பிடிச்சிட்டு அப்படியே போகும்போது அது ஒரு தனி ஒரு சுகமாக இருக்கும். பெரிய சைக்கிளை ஓட்டிட்டோம் அப்படின்ட்டு, பட் சீட்லேருந்து ஓட்டு நம்ம கால் இட்டாது, சும்மா இடைவெளியாக ஓட்டும் போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாடகைக்கு சைக்கிள் எடுக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் எடுத்த டைம்லாம் ஒரு மணிக்கூருக்கு 2 ரூபாய் சைக்கிள் தந்துடுவாங்க. அதுக்கு சைக்கிளுக்கு கேரியல் இருக்காது, அதாவது பேக்கில் நம்ம உட்காரதுக்கு ஆள் இருக்காது, கேரியல் இருக்காது, ஒரு ஆள் தான் இருக்க முடியும், சீட்லேருந்து ஓட்ட முடியும். ஸோ எடுத்து அதை அப்படியே பழகிட்டு கால் பழகிட்டு அப்படியே ஊர் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அதே இப்போ வந்து ஒருத்தங்களை இப்போ என்ன சொல்றது, ஒரு ஆடி கார்லேயே பென்ஸ் கார்லேயே போனால் எவ்வளோத்துக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த டைம்ல அங்கே 2 ரூபாய் 2 ரூபாய்க்கு அந்த சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கிரவுண்டில் கிரிக்கெட் ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு வரும்போது அது ஒரு பெரிய ஒரு அந்த டைம்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தாண்டி ஏதோ ஒரு நம்ம சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டிட்டோம்னு ஏதோ ஒரு சாதிச்சது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, எல்லா வீட்லையுமே பிறந்த உடனே இப்போ 2 வயசு 3 வயசுலேயே உடனே சைக்கிள் எடுத்து கொடுத்துறாங்க. இப்போ அப்போ உள்ள பொருளாதாரம் கம்மி, பட் இப்போ உள்ள பொருளாதாரம் எல்லாமே வேற. அப்புறம் எனக்குன்னு சைக்கிள் வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது தான், 11th படிக்கும்போது தமிழக அரசு சார்பில் இலவச சைக்கிள் கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு சைக்கிள் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் சைக்கிள்லாம் கிடையாது. நம்ம ஸ்கூலுக்கு நடந்து போவோம், இல்லைன்னா பஸ்ஸில் போவோம். பஸ் பாஸ் உண்டு. ஸோ நடந்து பஸ்ஸில் போவோம், அப்படிலாம் நடந்து போவோம், இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் நிறைய இருக்கும், இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.